டெல்லியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது தமிழகத்தின் தொழில் வளம், வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜிஎஸ்டி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், தூத்துக்குடி துறைமுகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறியுள்ளார். அனைத்து விவகாரங்களிலும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விசாகப்பட்டினமிலிருந்து சென்னை வரைக்கும் வரக்கூடிய ஃப்ரைட் காரிடார், அதாவது சரக்கு நகர்வது சுலபமாக நடக்கணுன்றதுனால விசாகப்பட்டினம்லேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரைட் காரிடாரை சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்திருந்த போதே சொல்லியிருந்தேன். அதை ஞாபகப்படுத்தினப்போ முதலமைச்சர் அவர்கள் ரொம்பவே அதை வரவேற்றாங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் அனுப்புகிறோம், டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கு வேணுங்கிற முயற்சி பண்ணுங்கள், உடனே செட்டப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னாங்க. அதே தூத்துக்குடியிலேருந்து குளச்சல் வரைக்கும் இந்த ஃப்ரைட் காரிடாரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொன்னப்போ அவங்களும் அது ரொம்ப வரவேற்று அந்த அந்த எக்ஸ்டென்ஷனையும் கூட தயவு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லா கட்சிகளோடும், எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளோடையும் அந்த மாநிலத்தின் முன்னேற்றத்துக்கோசம் ஒத்துழைக்க தயாராக இருக்கும். அந்த ரீதியில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பேசியிருக்கிறோம்.